முருங்கைக்கீரை சாதம் செய்ய போகிறேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாமா? தாளிப்பு வடகம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்குங்க. துவரம்பருப்பு ஒரு சட்னி கரண்டி அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குங்க தாளிக்கிறதுக்கு. இதுக்கு வந்து 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன ஸ்பூன் பெருங்காயம், தேவையான கல் உப்பு, சாம்பார் பொடிங்க, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இதுக்கு வந்து நான் பெரிய டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து கழுவி 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க. நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு, இந்த பெரிய கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான எண்ணெய் நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. வடகத்தையும் துவரம்பருப்பையும் போட்டுடலாங்க. பொரியட்டுங்க. புரியுதுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த காஞ்ச மிளகாய் போட்டுடலாங்க. துவரம்பருப்பு கலர் மாறிடுச்சு. பெருங்காயம், இப்போ இந்த தண்ணியை ஊற்றிடலாங்க அரிசியோடு. சாம்பார் பொடியை சேர்த்துடலாங்க. தண்ணி கொதிக்கட்டுங்க. தண்ணி கொதிக்கும்போது இந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொதிக்குதுங்க. இந்த டைமில் நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க. அரிசி போட்டுட்டேன். இதுக்கு எடுத்து வச்ச உப்பு போட்டுக்கலாம். சாதாரண சாப்பாட்டு அரிசிங்க, புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் நான். 1க்கு 4 வச்சுருக்கேன் தண்ணி. ஏன்னா நல்லா ஒரு சாஃப்டாக மஷியாக இருக்கணும் சாதம். நல்லா வெந்திருக்கணும் சாதம் சாஃப்டாக. போட்டுட்டேங்க. இப்போ இது வந்து மூடி ஒரு 4 விசில் வச்சிடலாங்க. விசில் வந்தப்பறம் ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன். சாதம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்திருக்குங்க. இந்த டைமில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. சாதம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. இல்லை முருங்கைக்கீரை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு குக்கர் விசில் போடாமல் மூடிடுவோங்க ஒரு 5 மினிட்ஸ். நான் கலந்துட்டு காட்டுறேன். நான் கலந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் உங்களுக்கு சாதம் கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிக்கலாங்க. நான் கொஞ்சமாக வெந்நீர் போட்டேங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன், கரெக்டாக இருக்குங்க. இப்போ விசில் போடாமல் குக்கரை மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாங்க சிம்மில். ரெடியாக வச்சு பாருங்கள். பபிள்ஸ் வருது பாருங்கள். அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஃபுல் சாப்பாடுங்க. நல்ல சாதம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெரி வெரி ஹெல்தி. இதுக்கு சைட் டிஷ் வந்து சிப்ஸோ இல்லை ஏதாவது வறுவல், காய் வறுவலோ, இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் இருந்தால் எக்கோ சிக்கனோ எதாவது வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ கேஸ் ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெசிபீஸ் நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.